எல்லாரும் நான் தான் தலைவர் நினைப்பீங்க, அதான் இல்லை, அவர் தான் தலைவர். தலைவருக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ஆமாம், தலைவருக்கு ஏதாச்சும் பெருசாக போடணுமே, எதை போடலாம்? இதை கொண்டா, இதை கள்ளத்துக்கு போட்ட போய் சேர்ந்து போட்டு கழிச்சா விடு. போடு தலைவரே, நீங்க வந்த வேலையை கவனமா பார்த்துட்டு வாங்க. உங்க கூட இருந்து விருந்து சாப்பிடணும்னு எனக்கு ஆசை இருந்தாலும் எனக்கு நிறைய வேலை இருப்பதால படைவள திரண்டு கடைவளை சென்று படைவளை வென்று விடைபெற்று செல்கின்றேன். வணக்கம். பொன்னாடா இது இந்த பொன்னாடைய ஐயாவுக்கு போட்டு நமது தலைவர் அவர்கள் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்துகிறேன். நமது தலைவர் அவர்கள் ஏன் வந்திருக்கிறார் என்றால் தண்ணீர் சிக்கனத்தை பற்றி பேச வந்திருக்கிறார். நமது தலைவர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போட்டுக்கிறேன். போடு போடு போடு. கை தட்டுங்க, கை தட்டுங்க. தண்ணீர் சிக்கனத்தை பற்றி இப்பொழுது நம்ம தலைவர் பேசுவார். பகுதியிலே தண்ணீர் சிக்கனத்தை பற்றி சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக என்னை ஒரு பெரிய மனிதன் என்று அழைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் இப்போ தண்ணீர் பிரச்சனை 20 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கு. தண்ணி வந்த உடனே சில இடத்துகளில் சில பகுதியில் என்ன ஆகுதுன்னா, பழைய தண்ணி ஒரு நாளைக்கு கூட இருக்கும், அப்படி டபக்குன்னு ஒரு கொட்டிட்டு உடனே புது தண்ணி வந்துச்சுல, இந்த தண்ணி எதுக்கு அப்படின்னு டபக்குன்னு கொட்டிட்டு அந்த புது தண்ணியை பிடிக்குங்க. இது தண்ணியை அந்த தண்ணி ஒரு சட்டி அளவாதான் ஆவாதான். தண்ணியை நம்ம சிக்கனப்படுத்தணும். அதாவது நம்ம கஷ்டப்பட்டு தொழில் பார்க்கோம், அந்த வேலை செய்த இடத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு 2000 ரூபா வருதுன்னு வச்சுக்கிடுவோம். நம்ம குடும்ப செலவு ஒரு 1500 ரூபா செலவாகுது. மிச்சம் 500 ரூபா மிச்சம் இருக்குது. அடுத்த வாரம் ஒரு 2000 சம்பளம் வருது. இந்த 500 ரூபாய் நம்ம தூரையா ஓடுதோம். அதை நம்ம பத்திரமா பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம கோமதி சின்னாத்தா நம்ம அவளுக்கு சட்டி எடுத்து கொடுத்தால, நம்ம அவளுக்கு பதிலுக்கு சட்டி எடுத்து கொடுக்கல, நம்ம மதிக்க மாட்டான்னு சொல்லி அந்த 500 போட்டு எடுக்க நினைக்கா. அதாவது பணத்தை சிக்கனப்படுத்த மக்கள் தெரிந்தது போல் தண்ணீரை சிக்கனப்படுத்த வேண்டும். தண்ணீரை சிக்கனப்படுத்தினா இங்க மழை தண்ணி இல்ல, நாட்டில் எதிர்காலம் என்ன ஆகுறது, இதெல்லாம் மக்களை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். தண்ணீர் என்பது ரொம்ப அதாவது மனிதன் சாப்பிடாமலாவது இருந்துடலாம், ஒரு 10-15 நாளைக்கு தண்ணியை குடிச்சிட்டே வயசாளிகள் காலம் கழிச்சிருக்கான். ஆனால் தண்ணி இல்லாமல் 4 நாள் கூட இருக்க முடியாது. தண்ணீரை யாரும் சிக்கனமாக செலவழிங்கள் என்று கூறி எனக்கு அடுத்து இப்போ 6 மீட்டிங்கில் 4வது மீட்டிங்காக இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 மீட்டிங்கு போக அவசரமாக இருப்பதால் இற்றுடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.